காதல் வசந்தம் எபிசோட் நம்பர் 5. போன தடவை பார்த்தீங்க அப்படின்னா போன எபிசோட் நம்பர் 4ல் ரகசியங்கள் உடஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தோம். இனி அதிரடி முடிவுகள் வந்து மாஸ்குலினிட்டி எடுக்க போகிறாங்கன்னு பார்த்தோம். அது எப்படி எடுக்க போகிறாங்க, எந்த அசுர வேகத்தில் எடுக்க போகிறாங்க, அவங்களுக்கு தைரியம் எங்கேருந்து வரப்போகுது, அதுக்கான உந்து சக்தி என்னவா இருக்க போகுதுன்னு தான் இங்கே பார்க்க போகிறோம். ஏன்னா அங்கே வந்து கிங் ஆஃப் வான்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் கார்டில் முடித்தோம். ஸோ ஏதோ ஒரு உத்வேகம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த போட்டியில் காமிக் ஜெயிக்க போதா இல்லை இந்த காதல் ஜெயிக்க போதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்தராக நம்ம ஸ்ட்ரென்த் கார்டு பார்த்துருந்தோம். அதில் அவங்களுக்கு தைரியத்தோட காரணம், ஸ்ட்ரென்த் கார்டு பார்த்தோம், ஹை ப்ரீஸ்டஸ் பார்த்தோம். அந்த ரகசியம் என்ன அப்படின்னு இங்கே பார்க்கலாம். நிச்சயமாக அந்த ரகசியம் பார்த்திங்க அப்படின்னா பிரபஞ்சத்தோட சக்தி தான். நம்ம அதுலேயும் பார்த்தோம், டெவில் வந்து இதுக்கு முன்னாடி எபிசோடில் பார்த்திங்கன்னா டெவில் எனர்ஜி பிரபஞ்சத்தோட கைப்பிடியில் இருக்காங்கன்னு. அதுதான் இங்கேயும் கன்ஃபார்ம் ஆகுது. சயின்ஸ், யூ நீட் டு ட்ரஸ்ட் த சயின்ஸ். அதாவது மாஸ்குலின் எனர்ஜியும் சரி, அந்த ஹீரோயினும் சரி, பிரபஞ்சம் கொடுக்குற சயின்ஸை கேட்டு நடக்க போகிறாங்க. அந்த எனர்ஜியில் தான் ரெண்டு பேருமே இப்போ இருக்கிறது. அடுத்தது மாஸ்குலினோட எமோஷன்ஸ் ரன்னிங் ஹை. அவங்களோட எமோஷன்ஸ் வந்து அலை மோதுது. இட்ஸ் லைக் பௌர்ணமி வந்து எப்படி அலை இருக்கட்டும், அலை வந்து கரையை மோதுமோ, எப்படி வந்து கரையை தாண்டி அலை வந்து அடிக்குமோ, அந்த மாதிரி தான் இப்போ அவங்க எமோஷன்ஸ் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா முழு நிலவு. ஆனால் இந்த நிலவு வந்து கீழே போகிற போது, இது லைக் முடிய போகுது. இட்ஸ் லைக் மார்னிங் வரப்போகுது. ஸோ இவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் தான் இருக்குது. அந்த வேகம் தான், அந்த சக்தி தான் அவங்களுக்கு. ஏன்னா பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு ஓயாமல் சயின்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. இதை விட்டு நான் உனக்கு சான்ஸ் கிடைக்காது, இது போயிடும், இது வந்து நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இட்ஸ் லைக் புஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிச்சு. இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுட்டா இனிமே வந்து இந்த ஃபெமினின், அதாவது ஹீரோயின் கிட்ட அவங்களால போய் சேரவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரபஞ்சம் அவங்களுக்கு தெளிவாக புரிய வச்சுருக்காங்க. இந்த பர்சன், அதாவது இந்த ஹீரோ கண்டிப்பாக ஹீரோயின் கிட்ட போய் கெஞ்ச தான் போகிறாங்க, காதல் பிச்சை கேட்க தான் போகிறாங்க. எதனால் அப்படின்னா அவங்களுக்கு புரிதல் வந்துருச்சு. அவங்க வந்து அந்த காமிக் எனர்ஜி, அவங்க பண்ண பெட்ரேயல், இது எல்லாமே வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆஸ் யூஷுவல் இந்த கார்ட்ஸை நான் எடுக்க போகிறதில்ல, பட் என்ன ஸ்டோரிங்கிறத பார்த்துக்கலாம். த மெஜிஷியன், ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜஸ். சேரியட் திரும்ப வேகமாக வர போகிறாங்க. அதுதான் கிங் ஆஃப் வான்ஸும் வேகமாக வரதான். இவ்வளோ நாளாக வந்து நத்த மாதிரி ஊர்ந்துக்கிட்டு வந்துட்டு இருந்தவங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சைக்கிள் எடுத்துகிட்டு ஃபுல் ஸ்பீடில் தொப்பியெல்லாம் பின்னாடி பறக்குது. அதெல்லாம் ஒரு கையில் பிடிச்சிட்டு எவ்வளோ வேகமாக வந்து நம்மளுக்கு போட்டுட்ருக்க தொப்பி பின்னாடி பக்கமாக பறக்கும், அந்த வேகத்தில் வந்துட்டுருக்காங்க. அதே சமயம் வந்து கடவுள்கிட்ட கெஞ்சிட்டும் இருக்காங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. உங்களை ஓயாமல் 24/7 பார்த்திங்க அப்படின்னா உங்களையே தான் யோசிச்சுட்ருக்காங்க. ஏன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அதாவது மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. எல்லா டூலையும் யூஸ் பண்ணுறாங்க. மெஜிஷியன் பார்த்திங்க அப்படின்னா யூஸிங் ஆல் த டூல், ஆல் த ரிசோர்ஸஸ். அவங்கக்கிட்ட கடைசி என்ன சொல்கிறது, தம் கட்டி இந்த காதலுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம யூஸ்வலாக பார்க்குற மாதிரி தான். நம்ம யார் யார் எனர்ஜியில் என்னென்ன இருக்குது அப்படிங்க பார்க்கலாம். இது வந்து மாஸ்குலினோட எனர்ஜி, இது ஃபெமினினோட எனர்ஜி, இது பிரபஞ்சத்தோட எனர்ஜி. ஸோ இப்போ நம்ம தேட வேண்டிய கார்டு என்ன எனர்ஜின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கிங் ஆஃப் வான்ஸ். அண்டு மாஸ்குலின் வந்து ஃபுல் லவ் மூடில் இருக்காங்க. இட்ஸ் லைக் எம்ப்ரஸ், நீங்கள் அவங்க எனர்ஜியில் தான் இருக்கீங்க. ஸோ காதல், கல்யாணம், குழந்தை குட்டி, இதில் தான் அவங்க ஃபோக்கஸ் இருக்குது. நம்ம இப்போ தேட வேண்டியது ஸ்ட்ரென்த் அண்ட் கிங் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. ஸோ 8 ஆஃப் பென்டிகிள்ஸ், கிங் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. மாஸ்குலின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அவங்க போன எபிசோடில் என்ன எனர்ஜியில் பார்த்தோமோ அதே எனர்ஜி தான் எங்கேயும் இருக்குது. இட்ஸ் லைக் கன்சிஸ்டன்சி, பர்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க. நீங்கள் அவங்களுக்காக காத்துட்ருக்கீங்க. இல்லைனா இந்த இட்ஸ் அ வெரி கிளியர் மெசேஜ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கீழே கதவு மூடிட்டீங்க, இங்கே மேலே ஒரு பாதி கதவு தான் இருக்குது. அதனால தான் அந்த வேகம் அவங்களுக்கு. பிரபஞ்சம் எதை சொல்லுங்க, அவள் ஆல்ரெடி ஒரு கதவை மூடிட்டா, இந்த கதவை மூடுறதுக்குள்ளே அந்த கேண்டில் அணையிறதுக்குள்ளே நீ போனீன்னா தான். ஸோ மேபி நீங்கள் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண போகிறீங்க, இல்லைனா வந்து நீங்கள் நாட் ரீச்சபிள் போக போகிறீங்க. அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் இருக்குது அவங்களுக்கு. உங்களுக்கு கால் பண்ணணும், இப்போ வந்து நான் கால் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. இட்ஸ் லைக் டைம் இல்லை, டைம் ஓடிட்டுருக்கு. அதான் பிரபஞ்சம் அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. ஸோ ஸ்ட்ரென்த் கார்டு யார் எனர்ஜியில் இருக்குன்னு பார்ப்போமா. டெம்பரன்ஸ், 7 ஆஃப் பென்டிகிள்ஸ், 3 ஆஃப் சோர்ட்ஸ். ஸோ மாஸ்குலின் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 2 ஆஃப் வான்ஸ், டாக்ஸிக் விச்சஸ், த ஸ்டார். நீங்கள் ஆப்வியஸாக நீங்கள் வந்து மாஸ்குலின் எனர்ஜியில் தான் இருக்குது. மாஸ்குலின் வந்து உங்களோட அலைன் ஆகிட்டாங்க. இட்ஸ் லைக் அ டவர். ஏதோ ஒரு ஷாக்கிங் ஈவெண்ட் வந்து இந்த பர்சன் வாழ்க்கையில் நடந்திருக்கு ரீசெண்டாக. அதுதான் அவங்களுக்கு வந்து இந்த ஞானத்தை கொடுத்துருக்கு. ஸோ லவ்வர்ஸ், நீங்கள் தான் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும், தெளிவாக இருக்காங்க. அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க.
மேபி பிரபஞ்சம் அவங்களுக்கு அடிச்சு புரிய வச்சுருக்கலாம். இட்ஸ் லைக் அவங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். பெரிய டவர் மூமெண்ட் ஒன்று நடந்திருக்கு. ஷாக்கிங்கான விஷயம் அவங்க வாழ்க்கையில் ஒன்று நடந்திருக்கு. அது இங்கே தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை. 5Dயில் கூட நடந்திருக்கலாம். நேற்று ஒரு ரீடிங் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் சயின்ஸ் பற்றி பேசியிருப்பேன். அந்த ரீடிங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அந்த ரீடிங்கை நீங்கள் பாருங்கள். ஏன்னா அதில் வந்து சயின்ஸ் எப்படி ட்ரஸ்ட் பண்ணணும் அந்த ஃபுல் டீட்டெயில் வந்து அந்த ரீடிங்கில் இருக்கும். ஐ வில் போஸ்ட் தட் லிங்க் இந்த கமெண்ட் இந்த டிஸ்கிரிப்ஷன். சேரியாட் ரொம்ப வேகமாக வந்துட்டுருக்காங்க. இது மேஸ்குலின் எனர்ஜியில் தான் இருந்தது. ஸோ இந்த எனர்ஜி வந்து எங்கேயுமே நம்மளை விட்டு போகலை. ஏஸ் ஆஃப் கப்ஸ் உங்கள் காதல் உங்கள் கிட்டே வரப்போகுது. குயின் ஆஃப் பென்டிகல்ஸ் நீங்கள் கரியரில் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. 4 ஆஃப் பென்டிகல்ஸ் மேபி நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அதாவது ஃபெமின் எனர்ஜி ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். பிளான் பண்ணுறீங்க ஃப்யூச்சரை. உங்கள் லவ் வந்து அன்கண்டிஷனல் லவ் தான். பேஜ் ஆஃப் கப்ஸ் காதல் காதல் காதல். உங்கள் எனர்ஜியில் வந்து லவ் இருக்குது, கமிட்மெண்ட்டும் இருக்குது. உங்கள் எனர்ஜியில் தான் கமிட்மெண்ட் இருக்குது. ஹை ப்ரீஸ்டஸ் போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா பாட்டம் டெக் எனர்ஜி ஹை ப்ரீஸ்டஸ். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு நல்லாவே தெரியும். காமிக் எனர்ஜியோட பித்தலாட்டம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ யூ ஆல்ரெடி நோ த எம்பரர் உங்கள் எனர்ஜியில் தான் இருக்காங்க. நியூ பிகினிங் உங்கள் எனர்ஜியில் தான் இருக்குது. ஸோ நைட் ஆஃப் பென்டிகல்ஸ் நீங்கள் காதலை மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் உங்களோட எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கரியரில் தான் இருக்குது. கரியர் பென்டிகல்ஸ் உங்களுக்கு தெரியும் இந்த காதல் வரப்போதும். நீங்கள் தான் ஹை ப்ரீஸ்டஸ் எனர்ஜியில் இருக்கீங்க. ஸோ அதாவது ஃபெமின் எனர்ஜி. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நைட் ஆஃப் பென்டிகல்ஸ் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போகிறீங்க. இந்த எனர்ஜி தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால தான் மேஸ்குலின் வருங்க. இட்ஸ் லைக் நீங்கள் வந்து ஃபுல்லாக இருக்கீங்க, ஃபுல் எனர்ஜியில் இருக்கீங்க. யூ ஆர் ரெடி. ஏன்னா மேஸ்குலின் எனர்ஜியில் தான் எம்ப்ரஸ் இருக்காங்க. ஸோ யூ ஆர் ரெடி. அது மேஸ்குலினுக்கும் தெரியும். நீங்கள் இதுக்கு மேலே விட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் பவரில் இருக்கீங்க. இப்போ மேஸ்குலினுக்கு அது நல்லாவே தெரியும். இந்த சான்ஸை விட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் இனிமேல் அவங்க வாழ்க்கையில் கிடைக்க மாட்டீங்க, இருக்க மாட்டீங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். குயின் ஆஃப் வான்ஸ், ஜட்ஜ்மெண்ட், 10 ஆஃப் கப்ஸ். பிரபஞ்சம் வந்து இன்னுமே இந்த காதலில் இந்த 10 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி பிரபஞ்சம் தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் காமிக் எனர்ஜியால் அதை அவங்கக்கிட்டேருந்து பிடுங்க முடியல, திருட முடியல. காமிக்கு அதனால தான் முடிவு வரப்போகுது. ஏன்னா உங்களோட 10 ஆஃப் கப்ஸ் செக்யூர்ட். குலக் சாம், பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ், த சன் கார்டு. உங்களோட சந்தோஷம், உங்களோட ஃப்யூச்சர், இது எல்லாமே வந்து பிரபஞ்சத்தோட கையில் தான் இருக்குது. வேர் இஸ் த ஸ்ட்ரென்த்? ஸ்ட்ரென்த்தும் பார்த்திங்க அப்படின்னா மேஸ்குலின் எனர்ஜியில் தான் இருக்குது. நான் செக் பண்ணும்போது அது என் கண்ணில் படல. ஸ்ட்ரென்த் கார்டு மேஸ்குலின் எனர்ஜியில் தான் இருக்குது. ஆனால் அவங்க இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. ஏன் சொல்கிறேன்னா இந்த மேஸ்குலினுக்கு வந்து இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது. இந்த காதலுக்காக இவ்வளோ வந்து அவங்க ஸ்ட்ராங்காக மாற போகிறாங்கங்கிற நாலேஜ் உங்களுக்கு இல்லை. நீங்கள் நினச்சிட்ருக்கலாம் அவங்க ஒரு கோழை, இல்லைனா வந்து அவங்களால இதெல்லாம் பண்ண முடியாது. இட்ஸ் லைக் நான் தான் அசியூம் பண்ணிக்கிறேன், அவங்க பண்ண மாட்டாங்க. பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி டவரும் மேஸ்குலின் எனர்ஜியில் தான் இருக்குது. ரீசெண்டாக பிரபஞ்சம் அவங்களுக்கு ஒரு விஷயத்த புரிய வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தெளிவாக அந்த பாடம் புரிஞ்சிருச்சு. இனிமேல் சைக்கிளை ரிப்பீட் பண்ணாலோ இல்லை வந்து காலம் கடத்தினாலோ இந்த காதல் கை நழுவி போயிடும்ன்ற பெரிய விஷயத்த பிரபஞ்சம் அவங்களுக்கு புரிய வச்சுருக்காங்க. ஸோ போன எபிசோடில் வேறு டெக்கு, கம்ப்ளீட்டாக வேறு டெக்கு. இந்த எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி வேறு டெக்கு. இதுலேயும் வந்து 2 எனர்ஜியுமே வந்து மேஸ்குலின் எனர்ஜியில் தான் இருக்குது. ஸோ மேஸ்குலின் தான் ஆக்ஷன் எடுக்கணும், மேஸ்குலின் தான் வந்து ரெக்கவர் ஆகணும். அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் எங்கேருந்து வருது? நீங்கள் ஜஸ்டிஸ் நியாயத்தை பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரென்த் தான் அவங்களுக்கு இருக்க போகுது. சரியான விஷயத்தை நான் பண்ண போகிறேன், நான் வந்து இவ்வளோ நாளாக சொதப்பிட்டேன், இனிமேல் வந்து பண்ண போகிறதில்ல, நான் வந்து டைம் நிறைய வேஸ்ட் பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிப்பு கேட்குறது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதுதான் நான் செய்கிற சரியான வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுக்கிற அந்த தருணம் தான் இந்த வாழ்க்கை, இந்த காதல், இந்த கதை முன்னாடி நகரப்போகுது. நீங்கள் நிச்சயமாக கொண்டாட போகிறீங்க. நீங்கள் நிறைய வெளியில் போக போகிறீங்க, நிறையா பார்ட்டிஸ் போக போகிறீங்க, இல்லைனா வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் வந்து ஒன் பை ஒன் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு சில ட்ரெஸ் பண்ண போகிறீங்க. என்கேஜ்மெண்ட்டுக்கு, வெட்டிங்க்கு, இதுக்கெலாம் வந்து நீங்கள் ரெடியாக போகிறீங்க. உங்களுக்குன்னு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இந்த வெட்டிங் ப்ரிப்ரேஷன்லாம் வந்து கலந்துக்க போகிறாங்க. நம்ம கண்டினியூஸாக இந்த எனர்ஜி தான் பார்த்துட்ருக்கோம். இந்த எபிசோடில் நீங்கள் காதல், கல்யாணம் இதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. இந்த காதல் வந்து நிச்சயமாக கல்யாணத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கு. இந்த பர்சனுக்கு வந்து இந்த ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் தடுமாற்றம் தான். இட்ஸ் லைக் ரொம்ப ஸ்ட்ராங், ஸ்டபர்ன் அப்படின்றத விட இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் போகிறது வர்றது, இல்லை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு நாள் நினைக்கிறது, அடுத்தது உடனே ஒரு ஸ்டெப் பின்னாடி ஓடிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் இல்லை நான் வந்து இதை பண்ணலைன்னா என்னோடய காதலை இழந்துருவேன் அப்படின்னு. இப்போது அவங்களுக்கு பிரபஞ்சம் ஒரு பெரிய பரீட்சை வச்சுருக்காங்க. இந்த எமோஷன்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பீக்கில் இருக்குது. இட்ஸ் லைக் இதை விட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு டவர் தான்.
இந்த சூழ்நிலையில் அவங்க இந்த எமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, எப்படி இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து அவங்க ரெக்கவர் பண்ண போகிறாங்க, இல்லை காமிக் அட்டாக்ஸ் ஏதாவது அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத தான் நம்ம இன்னும் ஆழமாக பார்க்க போகிறோம். ஹெர்மிட் இந்த பர்சன் இப்போ யாரோடையும் பேசுகிறதில்ல. இவங்க ஸ்ட்ரென்த்தை கெயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனிமை. அவங்க தனிமையில் இருந்து யோசிக்கும்போது தான் அவங்களுக்கு அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க. என்ன பண்ணோம், என்ன மாதிரி பண்ணோம், இந்த ட்வின் ஃப்ளேம்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு புரியறது என்ன அப்படின்னா அவங்க வந்து நிறைய சொதப்பியிருக்காங்க அப்படிங்கிறதான். சொதப்பியிருக்காங்க, அவங்களுக்கு நிறையா துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு இப்போ புரியுறது. என்ன பண்ண போகிறாங்க, ஹை ப்ரீஸ்டஸ் நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே 1 by 1. ஏன்னா போன எபிசோட பாட்டம் டெக் எனர்ஜியும் ஹை ப்ரீஸ்டஸ் தான். இந்த ஹை ப்ரீஸ்டஸ் வெளியில் வரதுக்கு காரணம் நீங்கள் தான் அவங்களோட கைடிங் ஸ்டார். நீங்கள் தான் கைடிங் ஸ்டார். ஏன்னா ஸ்டார் எனர்ஜி உங்கள் இதில் தான் இருக்குது. நீங்கள் தான் ஹை ப்ரீஸ்டஸ் இங்கே, அதாவது ஹீரோயின் தான் ஹை ப்ரீஸ்டஸ், ஃபெமினன் எனர்ஜி. ஸோ இப்போது நீங்கள் பழசில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அசைப்போட்டு பார்க்குறாங்க. எல்லாமே ஒன்று ஒன்றா நடந்துகிட்டே இருக்குது. நியூ பிகினிங், டிவைன் லவ். ஸோ அவங்களுக்கு எனர்ஜியில் அவங்க தனிமையில் இருக்கிறது எதுக்காக, காமிக் எனர்ஜி கூட அவங்களுக்கு நோ லிங்க். இப்போ அவங்களே தனிமைப்படுத்திக்கிட்டு இப்போது அவங்க யோசிக்கிறது என்ன அப்படின்னா, புரியறது என்ன, இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு அடித்து புரிய வச்ச விஷயம் என்ன, இது நான் உனக்காக கொடுத்த ஒரு காதல். இது நீ உதாசீனப்படுத்திட்டு காமிக் பின்னாடி போனனால தான் உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தது. நீ என்னைக்கு அந்த தப்பை ரியலைஸ் பண்ணி சரியான பாதையில் போக ஆரம்பிக்கிறியோ அன்றைக்கி திரும்ப இந்த காதல் உன் கைகளில் வரும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்த அவங்களுக்கு புரிய வச்சுருக்காங்க. இல்லைனா வந்து இந்த தனிமையில் அவங்க அதை தான் புரிஞ்சிக்க போகிறாங்க. இட்ஸ் ஹேப்பனிங். ஏன்னா இங்கே பாட்டம் டெக்கில் நைட் ஆஃப் கப்ஸ், இவங்க காதல் வந்து சொல்ல தான் போகிறாங்க. கொஞ்சம் வந்து தயங்கி வந்து சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப வேல்யூபிள், அவங்களுக்கு நீங்கள் எம்ப்ரஸ், அவங்க எனர்ஜியில் இருக்கீங்க. விலை மதிக்க முடியாத ஒரு வைரக்கட்டி. இந்த வைரக்கட்டியை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு ரீடிங் பார்த்துருப்போம். அந்த லிங்க் கிடச்சிதுன்னா நான் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ அந்த வைரக்கட்டியை அவங்க இழக்கிறதுக்கு தயாராக இல்லை. இது வந்து எல்லாமே பிரபஞ்சம் வந்து இப்போ அவங்க செக்யூர்டாக வச்சுருக்காங்க. பிரபஞ்சம் கிட்டேருந்து உங்களுக்கு இந்த யூனியனோ இல்லைனா வந்து 10 of cups 10 of pentacles எதுவுமே அவங்க வந்து இன்னும் உங்கள் கைகளுக்கு உங்கள் எனர்ஜிக்கு அவங்க கொடுக்கல. ஏன்னா காமிக் அட்டாக் ஏதாவது நடந்தது அப்படின்னா அதை நீங்கள் இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிரபஞ்சம் வந்து ரொம்ப செக்யூர்டாக வச்சுருக்காங்க. ஸ்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இன்னொரு தடவை நம்ம பிரபஞ்சத்தை கேட்க போகிறோம். ஏதாவது அவங்க வந்து இப்படி முன்னாடி போயிட்டு பின்னாடி போவாங்களா, நீங்கள் அவங்களை நம்பி போகலாமா? ஏன்னா அவங்க உங்ககிட்ட தான் திரும்ப வர போகிறாங்க. இட்ஸ் லைக் உங்ககிட்ட தான் வந்து காதல் பிச்சை கேட்க போகிறாங்க. பிச்சை போடுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. ஓ மை காட், இது வந்து நெகட்டிவ் எனர்ஜி, காமிக் எனர்ஜி. அவங்களுக்கு இதை சொல்லும்போது பொறாமல் வருது காமிக் எனர்ஜிக்கு. ஸோ அவங்களும் இந்த ரீடிங் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சைன். இந்த மாஸ்குலின் வந்து பேக் அண்ட் ஃப்ரோத் எனர்ஜியில் இருப்பாங்களா, இல்லை ரொம்ப ஸ்டெடியாக இந்த புது ஆரம்பத்தை நோக்கி போக போகிறாங்களா? ஃப்ளிப் ஆகுது. ஓ ஓ ரீயூனியன் ரிவர்ஸில் இருக்குது. வை இந்த ஒரு கார்டு மட்டும்தான் ரிவர்ஸில் இருக்குது. லெட்ஸ் சி வை திஸ் ரீயூனியன் ரிவர்ஸ். ஏன்னா இங்கே காதல் பிச்சை கேட்குறாங்க, இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா காதல் பிச்சை கேட்குறாங்க. பட் இன்னும் கேட்கல. இந்த எனர்ஜி ரிவர்ஸில் வருது. ஏன் ரிவர்ஸில் வருதுன்னு பார்க்கலாம். பிளாட் ட்விஸ்ட். ஸோ இப்போ நீங்கள் தான் ரிலாக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு தான் இப்போ உண்மை தெரியணும். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும், இந்த பிளாட் ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் அலைன் ஆகணும் இந்த ரீடிங்கோட. ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஐ மேனிஃபெஸ்ட் கிளாரிட்டி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஐ கிளைம் திஸ் எனர்ஜின்னு கூட நீங்கள் டைப் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா நான் ஃபர்தராக இதை கிளாரிஃபை பண்ணுறேன். கிவ் மீ a செகண்ட். இப்போ ரீயூனியன் ஏன் ரிவர்சல் எனர்ஜி, வை ரிவர்சல் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். எதுக்கு இந்த பிளாட் டெஸ்ட் கொடுத்துருக்கீங்க? வா பிளாக்கேஜிங்க பாருங்கள். அவங்கள வந்து இது காமிக் அட்டாக், இது பிளாட் ட்விஸ்ட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உங்களை நோக்கி வர துடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வர விடாமல் தடுக்கப்படுறாங்க. எதனால்? அவங்கள யாரோ பிளாக்மெயில் பண்ணுறாங்க. உன்னை வந்து ஜெயிலில் போட்டுருவேன், அந்த கிஃப்ட். அவங்க கிஃப்ட்டை இழந்துட்டாங்க. டெஸ்பேர் எனர்ஜி. இந்த பர்சன் வந்து ரொம்ப வேதனையில் இருக்காங்க. ஆனால் பிரபஞ்சம் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் இஸ் அ சர்ப்ரைஸ். இந்த சர்ப்ரைஸ் என்ன, இவங்க ப்ரெசன்ட் போவாங்களா இல்லையா, இந்த கிஃப்ட் நீங்கள் தான். இந்த கிஃப்ட் ஏன் ரிவர்ஸில் இருக்குது, காமிக் பிளாட்லாம் ஏதாவது இருக்கா, இதை தாண்டி அவங்க வென்று தைரியத்தோடு வருவாங்க. ஏன்னா தைரியம் அவங்களுக்கு பேக் அண்ட் ஃபோர்த்தில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வென்று அவங்க வருவாங்களா அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அந்த எபிசோடுக்கான லீட் கார்ட்ஸ் மட்டும் இப்போ பார்த்துட்டு நான் இந்த எபிசோடை க்ளோஸ் பண்ணுறேன்.
ஸோ இதுதான் எனர்ஜி. இதுக்கான லீட் கார்ட்ஸ் என்ன, அவங்க என்ன பண்ண போகிறாங்க அடுத்தது, இந்த இந்த தடையை தாண்டி வருவாங்களா, ஏன்னா பிரபஞ்சம் அவங்களுக்கு நிறையா சயின்ஸ் கொடுக்குறாங்க. ஜன்னல் ஏறி குதிச்சு விட போகிறாங்க. கிங் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. ஸோ நைட் ஆஃப் வான்ஸ். ஸோ கிங் ஆஃப் வான்ஸ்லேருந்து நைட் ஆஃப் வான்ஸ் போயிட்டாங்க. அவங்கள கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுறாங்க. ஏன் ஸ்லோ டவுன் ஆகுறாங்க? திருட்டுத்தனமாக அவங்கக்கிட்ட வர போகிறாங்க. 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஃபினான்ஷியல் லாஸ். ஸோ இது என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.